ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஜென்ரல் இங்கிலீஷில் கொஸ்டின் எவ்வளோ தான் கஷ்டமாக கேட்டாலும் நீங்கள் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு சில எலிமினேஷன் மெத்தட், ஷார்ட்கட் ட்ரிக், அதுக்கான கோல்டன் ரூல் தான் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். அதாவது எக்ஸாம் நமக்கு நிறைய கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா கிராமரில் இது வந்தால் இதான் வரும், இது வந்தால் இது வரக்கூடாது அப்படிங்கிற ரூல்லாம் வந்து இருக்குது. இது அதிகபட்சமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100 ரூல் தான் அதிகம் வந்து கேட்டே வந்து இருக்காங்க. நம்ம அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்துட்டு வரோம். இப்போ எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜஸ்ட்டு வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி கேட்காம ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இதில் வந்து எனி 2 கரெக்டு, எனி 3 ராங், இந்த மாதிரிலாம் வந்து கேட்காங்க. ஸோ இப்போ இதுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரூல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எலிமினேஷன் மெத்தடில் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து அந்த கோல்டன் ரூலில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் ரூல்லாம் பார்க்கலாம். ஓகே வாங்க. இட் இஸ் த மோஸ்ட் யூனிக் திங். இதில் வந்து என்ன மிஸ்டேக் இருக்குது? இல்லை இதில் வந்து எரரே இல்லாமையும் இருக்கலாம், இல்லை கிராமர் பேஸ் பண்ணி எரர் வந்து இருக்கலாம். ஓகே, இதில் வந்து என்ன எரர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சில வார்த்தைக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் வந்து ஆட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து யூனிக், பெர்ஃபெக்ட், அப்சல்யூட், யூனிவர்சல், எம்டி, ஃபுல், டெட், ரவுண்ட், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வந்து அட்ஜெக்டிவ் தான். அது வந்து மிகைப்படுத்தி தான் பார்த்தோம் அப்படின்னா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அகெயின் நாங்கள் வந்து மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்டு, மோர், வெரி, அந்த வேர்ட்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி யூனிக் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு அட்ஜெக்டிவ் தான், நல்லா வந்து மிகைப்படுத்தி தான் வந்து சொல்லியிருக்காங்க யூனிக் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ நம்ம வந்து அகெயின் பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து மோஸ்ட் யூனிக் அப்படிலாம் வந்து பயன்படுத்த வேண்டாம். ஓகே, ஸோ இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷி கேவ் அ பெர்ஃபெக்ட் ஆன்சர், இதான் வந்து கரெக்டு. இப்போ வந்து பெர்ஃபெக்டே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு அட்ஜெக்டிவ் அப்படி தானே. இப்போ வந்து நம்ம அதுக்கு மோஸ்ட் பெர்ஃபெக்ட் இந்த மாதிரிலாம் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து தப்பு. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஒரு அட்ஜெக்டிவ் தான். நம்ம வந்து அகைன் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் நம்ம வந்து இங்கே வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே, அவ்வளோதான், சிம்பிள். அப்போ இந்த மாதிரியான ஒரு சில வேர்டு யூனிக், பெர்ஃபெக்ட், அப்சல்யூட், யூனிவர்சல், எம்டி, ஃபுல், டெட், ரவுண்ட், கம்ப்ளீட், இதுக்கெல்லாம் முன்னால் நம்ம வந்து மோஸ்ட்டு, மோரு, எவ்ரி, இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டாம். வெரி, இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே, நீங்கள் வந்து இந்த பாயிண்ட்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம புக்லேயே உங்களுக்கு வந்து பேசிக்லேருந்து எல்லா கிராமர் டாபிக் இந்த மாதிரி டேபிள் கொடுத்து, பாக்ஸ் கொடுத்து, குயிக் ரிவிஷன் டேபிள் நம்ம இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ புக்கு இருக்கவங்க புக்கு வச்சு வந்து படிங்க. உங்களுக்கு புக்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கைடாகவும் நோட்ஸாக வந்து இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இங்கிலீஷை ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே அதிக டைம் நீங்கள் வந்து ஜிஎஸ்க்கும் ஆப்டிடியூடுக்கும் பார்த்தோம்னா ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா அதான் பார்த்தோம் அப்படின்னா கட் ஆஃபை மெயினாக டிசைட் பண்ணும். ஏன்னா வந்து லாங்குவேஜில் பொது தமிழாக இருக்கட்டும், ஜென்ரல் இங்கிலீஷாக இருக்கட்டும், எல்லாருமே ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 90 மேலே வந்து போட்டுருவாங்க. நீங்கள் வந்து லாங்குவேஜை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு ஜிஎஸ்சில் வந்து அதிக டைம் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ அதான் பார்த்தோம் அப்படின்னா மேட்டர். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு வந்து அதிகமாக பார்த்தோம் அப்படின்னா நோட்ஸ் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் புக்கை வச்சு வந்து படிச்சுக்கோங்க. நம்ம புக்கில் கிராமர் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பேசிக்லேருந்தே கொடுத்துருப்போம். ஸோ வந்து உங்களுக்கு வரிசையாக எல்லா டாப்பிக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். அதுமாதிரி நம்ம வந்து உள்ளே வந்து ரூல்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பேசிக் வந்து ஈஸியாக படிக்காமல் அந்த டேபிள் ஃபார்மேட்டில் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இங்கேருந்தே படிச்சுக்கலாம். நீங்கள் தனியாக வந்து நோட்ஸ் எடுத்து டைம் வேஸ்ட்லாம் வந்து பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து இப்போ இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து ஷார்ட் டைமில் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜிஎஸ்க்கும் ஆப்டிடியூடுக்கும் அதிகமாக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா அதான் பார்த்தோம் அப்படின்னா கட் ஆஃப் வந்து டிசைட் பண்ணும். ஸோ வந்து புக்கு இருக்கவங்க நீங்கள் வந்து நோட்ஸ் தனியாக எடுக்க வேண்டாம். இதிலே நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து நோட்ஸ் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்கள். ஐ ஹேவ் நாட் காட் நன். நம்ம ஆல்ரெடி இந்த ரூல் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டாப் 20 அதில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ நம்ம சீரீஸ் பார்த்தோம் அப்படின்னா எப்படி கொண்டு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா டாப் 10, டாப் 20, டாப் 30 அப்படிங்கிற மாதிரி. ஸோ டாப் 10ல் பார்த்தோம் அப்படின்னா வந்து மொதல் பார்ட் அது. ஸோ மொதல் 10 இம்பார்ட்டன்ட் ரூல் அதில் இருக்கும். டாப் 20ல் அடுத்த 10, டாப் 30ல் அடுத்த 10, இது டாப் 70, அதாவது 7வது பார்ட்டு. ஓகே, ஸோ நம்ம இந்த ரூல் வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரே சென்டென்ஸில் 2 நெகட்டிவ் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இருக்கோம், அப்படி தானே. ஸோ இங்கே பாருங்கள், ஐ ஹேவ் நாட் காட் நன்னு, நாட்டு நன்னு ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே பொருள் தரக்கூடிய ஒரு நெகட்டிவ், அப்படி தானே. ஸோ இது வந்து ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடாது. அப்போ நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னா ஐ ஹேவ் நாட் காட் எனி அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்து இங்கே நாட் அப்படிங்கிற மட்டும் தான் பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ், அவ்வளோதானே, சிம்பிள். அப்போ நமக்கு வந்து ஒரே சென்டென்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 நெகட்டிவ் மீனிங் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபியூஷன் தான் வந்து வரும். அடுத்து பாருங்கள். ஆல்தோ ஷி வாஸ் டயர்டு பட் ஷி ஸ்டில் வெண்ட் ஆன் ஒர்க்கிங். இது என்ன ரூலு?
ஸோ இதெல்லாம் வந்து அடிக்கடி நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சிலையும் எஸ்எஸ்சியில் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் அதிகமாக வந்து கேட்பாங்க. இது வந்தால் இது வரும், இது வந்தால் இது வந்து வரக்கூடாது, இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடாது, இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கணும், இப்படிங்கிற ஒரு சில ரூல்ஸ் தான். ஸோ நம்ம வந்து ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா படித்து முடிச்சிடலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்றைக்குமே இந்த ஆல்தோவும் அதே மாதிரி வந்து பட்டும் பார்த்தோம் அப்படின்னா சேர்ந்து வந்து வரக்கூடாது. ஸோ ஆல்தோவும் பட்டும் பார்த்தோம் அப்படின்னா சேர்ந்து வந்து வரக்கூடாது. அப்போ எப்படி வரும்? ஆல்தோ ஷி வாஸ் டயர்டு, இந்த பட்டு தேவையில்லை. ஸோ இப்படி தான் இருக்கணும். ஷி ஸ்டில் வெண்ட் ஆன் ஒர்க்கிங். ஏன்னா வந்து நமக்கு ஆல்தோவும் பட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரே மாதிரியான மீனிங்காக வந்து கொடுக்கும். ஸோ ஆல்தோவும் பட்டும் அப்போ நம்ம வந்து ஒரே சென்டென்ஸாக அது வந்து நம்ம வந்து போடக்கூடாது. அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து பாருங்கள். ஹார்ட்லி டிட் ஐ ரீச் த ஸ்டேஷன் தேன் த ட்ரெயின் லெஃப்ட் இட். இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது? மிஸ்டேக்கு இல்லாமல் வந்து இருக்கலாம். ஓகே, இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்ன அப்படின்னா அதே மாதிரி தான் ஹார்ட்லியும் தேனும் ஒன்றா வந்து வரக்கூடாது. ஓகே, ஸோ அப்போ வந்து என்ன ஒன்றா வரலாம் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு ஹார்ட்லியும் தேன் வந்து ஒன்றா வந்து வரக்கூடாது. அது மாதிரி நோ சூனரும் வென்னும் வந்து ஒன்றா வந்து வரக்கூடாது. ஸோ இப்போ வந்து இங்கே நோ சூனர் கொடுத்துட்டு இந்த இடத்துல வென் கொடுத்தாங்க அப்படின்னா தப்பு. அதே மாதிரி இங்கே ஹார்ட்லி கொடுத்துட்டு இங்கே வந்து தேன் கொடுத்தாங்க அப்படின்னா தப்பு. ஆனால் ஹார்ட்லியும் வென்னு வந்து வரலாம். அது மாதிரி நோ சூனரும் தேன் வந்து வரலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு வந்து ஹார்ட்லி அதுக்கப்புறம் வந்து வென்னு தான் வந்து வந்திருக்கு. ஸோ தேன் வந்தால் தப்பு. அப்போ ஹார்ட்லியும் தேனும் ஒன்றா வரக்கூடாது, நோ சூனரும் வென்னு வந்து ஒன்றா வந்து வரக்கூடாது. அவ்வளோ சிம்பிள். எப்போதுமே இதே மாதிரி தான். அடுத்து பாருங்கள். ஹி வில் கோ தேர் ஆன் டுமாரோ. என்ன மிஸ்டேக்? என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்றைக்குமே டுமாரோவுக்கு முன்னால் இந்த மாதிரி ஆன் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ வந்து இந்த மாதிரி டுடே, எஸ்டர்டே, டுநைட், நெக்ஸ்ட் வீக், லாஸ்ட் வீக், ஸோ இந்த மாதிரியான வார்த்தைக்கு முன்னால் நம்ம வந்து ஆன் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஜஸ்ட்டு ஹி வில் கோ தேர் டுமாரோ, அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து பாருங்கள். லெட் யூ அண்ட் ஐ டூ இட். லெட் யூ அண்ட் ஐ டூ இட். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து இதே மாதிரி எரர் வந்து பார்த்துருக்கோம், யோசிச்சு பாருங்கள். ஓகே, ஸோ என்ன எரர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம லெட்டுக்கு அப்புறம் எப்போதுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்னது? மீ, ஹிம், ஹெர், அஸ், தம், இதான் வந்து யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஐ, ஹி, ஷி, வி, தே, இதை நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ சென்டென்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து லெட் யூ அண்ட் ஐ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ரொனவுன், நம்ம வந்து அது வந்து லெட்டுக்கு அப்புறம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம வந்து ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஸோ அது வந்து என்னது? மீ, ஹிம்மு, ஹெர்ரு, அஸ்ஸு, தெம்மு, இந்த மீ இதெல்லாம் தான் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் நம்ம வந்து இது வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரூல் எல்லாமே நம்ம பார்த்தோம்னா நம்ம கிராமர் புக்லேயே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பேசிக்லேருந்து எல்லா டாப்பிக்கும் நம்ம வந்து டாபிக் வைஸாக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் புக்கை பற்றின டீட்டெயில் வீடியோ வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து பாருங்கள். ஐ, யூ அண்ட் ஹீ மஸ்ட் ஒர்க் டுகெதர். ஸோ நிறைய பேர் இதை பார்த்தோன்னே இதில் வந்து என்ன மிஸ்டேக்கும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆனால் என்ன ஆர்டர் கரெக்டு அதை நீங்கள் வந்து கண்டுபிடிங்க. ஏன்னா இப்போ வந்து எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக கூட வந்து கொடுக்கலாம். அப்போ நமக்கு ஆர்டர் வந்து தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஐ, யூ, மீ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது ஸோ வந்து முதல்ல பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் பர்சன் யூ, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து தேர்ட் பர்சன் ஹீ, அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட் பர்சன். ஸோ கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் பர்சன் வந்து வரும். நம்ம இந்த மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா யூஸ் பண்ணணும். யூ, ஹீ அண்ட் ஐ மஸ்ட் ஒர்க் டுகெதர், அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷை ஈஸியாக முடிக்கிற மாதிரி நம்ம வந்து 21 டேஸ்க்கான ஒரு ஃப்ரீ சேலஞ்ச் வந்து கொடுத்துருப்போம். ஸோ நம்ம வந்து உங்களுக்கு 21 நாளைக்கான கம்ப்ளீட் வீடியோ, ஷார்ட்கட், போயம், ப்ரோஸ், கிராமர் எல்லாமே கம்ப்ளீட்டாக அதிலே வந்து இருக்கும். அதில் 12 நாள் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபுல் சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்ப்ளீட் ஆகிரும். அதுக்கு அடுத்த மிச்சம் 9 நாள் தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரியான எலிமினேஷன் டெக்னிக்கு, மீடியம் டு ஹார்ட் லெவல் ரூல்ஸு நம்ம இந்த மாதிரிலாம் வந்து பார்த்துட்டே வந்து வரோம். ஸோ வந்து இன்னும் 21 டேஸ் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணாதவங்க அதை பற்றின டீட்டெயில் வீடியோ நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லையும் கொடுத்துருப்போம். அதை பார்த்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபுல் மார்க் வந்து வாங்கிடலாம். எவ்வளோ கஷ்டம் வேணாலும் நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.